ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மற்றும் நாடே வந்து ஒரு ஒர்ஸ்ட் சுச்சுவேஷனை ஒரு கிரிட்டிசிசம் அப்படின்னு சொல்லாமல் ஒரு ரிக்வயர்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் இப்போ தேவை, ரைட்? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தி என்டையர் நேஷன் இஸ் நாட் ஸ்லெப்ட். நானும் அந்த நியூஸ் பார்த்துட்டு தூங்கலை. இது டைரெக்டாக கண்டென்ட் எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். கரண்ட் நிலவரம் என்னன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தலான்னு தான் நான் இந்த விளாகே பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இது வந்து மானிட்டைசேஷன் பர்பஸோ இல்லை வியூஸ் வாங்குறதோ கமெண்ட் வாங்குறதோ கிடையாது. அண்ட் மோர் ஓவர் ஃபர்ஸ்ட் ஹம்பிள் ரிக்வஸ்ட், லைக் பட்டன் தயவுசெய்து தப்பி தவறி கூட கிளிக் பண்ணிடாதீங்க, சரிங்களா? இது அதுக்கான கண்டென்ட் கிடையாது, சரிங்களா? எஸ் கைஸ். ஸோ கொல்கத்தான்ற ஒரு பெருநகரில், ரைட், இந்தியாவுடைய முன்னாள் கேபிட்டல், இப்போ வந்து வெஸ்ட் பெங்காலோடைய கேபிட்டல். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிரைம் நடந்திருக்கு. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கொல்கத்தா மெடிக்கல் ஸ்டூடெண்ட் வந்து has been raped and murdered, which is not a normal situation, right? ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னாக்கா நம்ம டாக்டர் கிட்ட போவோம். பட் அந்த டாக்டருக்கே கஷ்டம்னா யார்கிட்ட போவாங்க? ஸோ அதுக்கான நிலவரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ன சொல்றதுன்னு ஒன்றும் புரியல. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நாடு இன்னும் 48 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாட போகுது. உண்மையிலே இண்டிபெண்டன்ஸ் டே கொண்டாடுற சுச்சுவேஷன்ல நம்ம நாடு இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு பண்ணக்கூடாது. பிகாஸ் இந்த சுச்சுவேஷன்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இந்தியா இஸ் ஸ்டில் நாட் ஃப்ரீடம். மேபி 200 இயர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஆட்சியிலேருந்து நம்மளுக்கு விடுதலை கிடைச்சிருக்கலாம். பட் இந்த மாதிரியான கிரைம்ஸ் அண்ட் டே டு டே கிரிமினல்ஸ் ஹேபிட்டட்னால மொத்த நாடோட நிம்மதி, பீஸ், ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து டிசப்பாயின்மெண்ட் தான் இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் இந்தியா வந்து சுதந்திரம் அடையலைன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ என்னைக்கு சுதந்திரம் அடையிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்போ ஒரு பெண்மணி தைரியமாக எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நடமாடுறாங்களோ, இல்லை தன்னுடைய குறிக்கோள், தன்னுடைய ஒப்பீனியன் எல்லாம் முன் வைக்கிறாங்க, தன்னுடைய ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணுறாங்க, இல்லை 50% கான்செப்ட்ல நம்ம நாட்டை ஆள்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான ஃப்ரீடம், சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கொல்கத்தாவில் டாக்டர் வந்து ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க, ப்ளஸ் மர்டர் ஆகிருக்கு அவங்களுக்கு, சரிங்களா? கொலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 31 வயசு நிரம்பின ஒரு டாக்டர் அவங்க. ஸோ அவங்க வந்து போஸ்ட் கிராஜுவேட் இன் மெடிக்கல் சயின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர்ஸ் ஜாப் இஸ் நாட் ஈஸி. ஏன்னா நானே கண் கூட பார்த்துருக்கேன், நான் ஆஸ் அ பேஷண்ட்டா, ரைட்? ஒரு 20 டேஸ் முன்னாடி கூட எனக்கு ஒரு ஃபீவர் இருந்தது. நான் போய் டாக்டரை வந்து மிட் நைட்டில் போய் மீட் பண்ணேன். சீரியஸாக அவங்க எந்த நேரங்காலமும் பார்க்காம எனக்கு உதவி என் உயிரை காப்பாற்றினாங்க. ரியலி ஹட்ஸ் ஆஃப் அண்ட் தேங்க்ஸ் டு தி டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் ஆஸ் வெல், சரிங்களா? ஸோ கொல்கத்தாலேருந்து ஒரு டாக்டர் இறந்துருக்காங்க அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த இந்தியாவே அது பாதிக்கும், சரிங்களா? இந்தியாவில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேப் அண்ட் மர்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் தி 4th லார்ஜஸ்ட் கிரைம் ஆக்டிவிட்டி இன் இந்தியா ஆஸ் பர் தி போலீஸ் ரெக்கார்ட் அண்ட் நேஷனல் கிரைம் பியூரோ ரெக்கார்ட். அதற்கான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்றது போக போக நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். பட் வாங்க முதல்ல இந்த ரேபிஸ்ட் யாரு, இந்த அக்யூஸ்ட் யாருன்ற பேசிக் டீட்டெயில் நம்ம பார்ப்போம், சரிங்களா? மக்கள்லாம் ரொம்ப கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. எங்கெங்க டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் சர்ஜரிக்கு போக வேண்டிய ஆப்ரேஷன் தியேட்டரில் போகக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹால்ட் ஆகுது. இதனால தேவையற்ற உயிர் சேதம் எதுவும் ஆகக்கூடாதுன்னு தான் எல்லாம் ப்ரே பண்ணுறோம், சரிங்களா? ஸோ இந்த ஆக்சுவலி இந்த ஃபோட்டோ கூட எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் ஸ்டில் உங்களுடைய அவேர்னஸ்க்காக இந்த அக்யூஸ்ட் யாருன்றது நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இவரு தான் வந்து ஆஸ் பர் கொல்கத்தா போலீஸ் ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரேபிஸ்ட் சஞ்சய் ராய். ஸோ இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சஞ்சய் ராய். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 33 வயது தக்கக்கூடிய ஒரு நபர், சரிங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிவிக் வாலண்டியர், அதாவது தன்னால்வர் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு புரியும். சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவல் ரிப்போர்ட் என்னன்றது இன்னும் தெரியல. அண்ட் இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விதமான மனநலம் பாதிக்கப்பட்டவர், சைக்கோன்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இது வரைக்கும் அவருக்கு 3 கல்யாணம் நடந்திருக்கு. ஸோ முதல் கல்யாணமும் டிவோர்ஸ் ஆயிருக்கு, 2வது கல்யாணமும் டிவோர்ஸ் ஆயிருக்கு. இப்போ 3வது கல்யாணம் பண்ணி அவர் குடும்பம் நடத்தி தந்திருக்காரு. அந்த பெண்மணியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிமிலர் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேஸ் தான் வந்து அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் கிட்ட, சரிங்களா? ஸோ இதுக்கான ஆக்சுவல் டீட்டெயில் கேஸ் இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணுவேன். ஸோ அது வந்தால் ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணலாம். நானே உங்களுக்கு அதை அப்டேட் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலி இவருன்னு சொல்றது கூட எனக்கு வாய் வார்த்தை வரல, சரிங்களா? ஸோ இவன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தகுதியற்ற ஒரு நபர், ஹைலி சைக்கோ, சரிங்களா? ஸோ இவருடைய ஃபோன் மூலம் பொருளாக ஆபாசம் அது இதுன்னு இருந்ததுனால தான் போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ட்ரெயின்டு பாக்ஸர்னு சொல்கிறாங்க.
சரிங்களா? ஏன் ட்ரெயின்டு பாக்ஸர் அண்ட் இதுக்கான பின்னணி என்னன்றது அந்த பெண் இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களுக்கான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இவர் வந்து ஒரு பயிற்சிக்கப்பட்ட ஒரு குத்துச்சண்டை அப்படின்னு சொல்லி அதாவது அப்படின்னு தான் ரிப்போர்ட் சொல்லுது. ரைட். ஆஸ் பர் த ரிப்போர்ட் ஐ அம் கோயிங். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன குடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது படிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. பட் ஸ்டில் ஐ வில் ரீட் இட் அவுட் சோ தட் யூ கைஸ் ஆர் அவேர். ரைட். அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்னா என்ன? போஸ்ட்மார்ட்டம்னா என்ன? ரைட். அது என்ன நடந்திருக்குன்றது உங்களுக்கு தெரிஞ்சா மாத்திரம்தான் ஸோ அதுக்கான சிவியர்னஸ் என்னன்றது உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஐஸ், கண்ணு. ஓகே. ஸோ ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்லிடுறேன். ஸோ அவங்க வந்து நைட் டியூட்டி வந்து பார்த்துருக்காங்க. சரிங்களா? அந்த டாக்டரு. ஸோ ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணியிருந்திருக்காங்க. மீதி இருக்கிற கூட இருக்கிற 2 டாக்டர்ஸ் வந்து ரிலீவ் ஆகி போயிட்டாங்க. ஸோ இவங்க மட்டும் தான் நைட் டியூட்டி பார்க்கணும். ஸோ அங்கே இந்த சஞ்சய் ராய்ன்றவன் உள்ள புகுந்து இவங்க தனியாக இருக்கிறது வந்து பார்த்து அட்வான்டேஜ் எடுத்து அவங்கள சீர்குலைச்சிட்டான். ஸோ இட்ஸ் ரியலி ஹர்ட்டிங். ஓகே. அது ரிப்போர்ட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது எந்த அளவு கொடுமையாக வந்து கொலை பண்ணப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2013 ஒரு நிர்பயா கேஸ் நடந்தது டெல்லியில். 4 அக்யூஸ்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் ஒரு வந்து மைனர் சேர்ந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணி அவங்கள நடு ரோட்டில் அரை நிர்வாணமாக தூக்கி வீசாட்டாங்க. சரிங்களா? திஸ் இஸ் நாட் த ரைட் வே. ஓகே. ஸோ இந்தியா ஸ்டில் நாட் ஃப்ரீடம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்தியா இஸ் நாட் ஸ்டில் ஃப்ரீ. ரைட். அன்டில் தி உமன்ஸ் கெட் 100% ஃப்ரீடம் டு ஸ்பீக் their ரைட்ஸ், டு லிவ் their லைஃப், டு சூஸ் their கரியர், டு சூஸ் their பார்ட்னர், எட்ஸெட்ரா வாட் எவர் இட் இஸ். அப்போதான் வந்து இந்தியா வந்து ஒரு ஃப்ரீடம். சரிங்களா? அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இந்தியா வந்து இண்டிபெண்டன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ வாங்க அதுக்கான டீட்டெயில்டு ரிப்போர்ட் என்னன்றது பார்த்துடலாம். ஸோ ஆஸ் பர் த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோஸ்பை ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க அது. சரிங்களா? இப்போ இருக்கிற மெடிக்கல் டேர்ம்ஸில் அது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட துறையில் யாருன்னா ஒர்க் பண்ணுறீங்க, அந்த வீடியோ பார்க்குறீங்க, அதை பற்றி டீட்டெயில் வந்து இந்த கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் அவர் வியூவர்ஸ். சரிங்களா? நெக்ஸ்ட் ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போத் தி ஐஸ் வேர் ஃபவுண்ட் ப்ளீடிங். அதாவது ஷி வாஸ் அ ஸ்பெக்டிக்கல் யூசர், அதாவது கண்ணாடி யூஸ் பண்ணி தந்திருக்காங்க. ஸோ இந்த ரேபிஸ்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா பஞ்ச் பண்ணியிருக்கான் கண்ணில். ஸோ அந்த கண்ணாடி உடஞ்சி அவங்க கண்ணை வந்து சேதப்படுத்தியிருக்கு. சரிங்களா? அதனால ரத்தம் ஹெவியாக லாஸ் ஆயிருக்கு. அதுதான் மெடிக்கல் ரிப்போர்ட்டில் சொல்லுது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஃபேஸ் ப்ளீடிங் ஃப்ரம் மவுத் அண்ட் இன்ஜுரி ஓவர் த ஃபேஸ் அண்ட் நெயில் மார்க்ஸ், அதாவது ஸ்க்ராச்சஸ், நெயில் மார்க்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ ஃபேஸில் அவன் பஞ்சும் பண்ணியிருக்கான். திஸ் இஸ் வர்ஸ்ட். அது படிக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட் அவங்களுடைய கழுத்து பகுதி வந்து அவன் நெரிச்சிருக்கான். ஹி ஹாஸ் ஆக்சுவலி throttled his neck டு மியூட் ஹர் வாய்ஸ். ஸோ அந்த வாய்ஸை வெளிவராமல் தடுக்கிறதுக்கு இவன் கழுத்தை நெரிச்சிருக்கான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெல்லிலையும் வந்து அவன் பஞ்ச் பண்ணியிருக்கான். ஸோ அந்த முன்ன சொன்ன அந்த பாக்ஸிங் ட்ரைனிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவன் அந்த மொத்த எஃபர்ட் இதில் தான் யூஸ் பண்ணியிருக்கான். இட்ஸ் இஸ் ரியலி சேட். சரிங்களா? அவங்க பெல்லிலையும் இன்ஜுரி ஆயிருக்கு. ப்ளஸ் சைடு ஹிப் உடைய போன் வந்து ஃப்ராக்சர் ஆயிருக்கு. அதாவது ஸ்டமக்கு பக்கத்தில் இருக்கிற போன், அதாவது ரிப்ஸ்ன்னு கூட நீங்கள் சொல்லலாம், அது எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு. சரிங்களா? ரொம்ப சிவியர் இன்ஜுரிஸ் தான் டாக்டர் சொல்கிறாங்க. ரைட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய லெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராக்சர் ஆகப்பட்டிருக்கு. ஸோ தட் ஷி குடன்ட் ரன் அண்ட் எஸ்கேப். அந்த மாதிரி அவன் பண்ணியிருக்கான். சரிங்களா? அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது. பட் ஸ்டில் ப்ரைவேட் பார்ட்ஸ் லைக் வகீனா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெவிலி டேமேஜ் பண்ணி தான் அவன் போயிருக்கான். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 11 ஆண்டு காலம் முன்னாடி நடந்த ஒரு நிர்பயா கேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா போய் திருப்பி அரங்கேறி இருக்கு கொல்கத்தாவில். அதுவும் இட்ஸ் ஒன் ஆஃப் த நேஷனல் கேபிட்டல்னு கூட நீங்கள் சொல்லலாம். ரைட். இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் முன்னாடி கொல்கத்தா தான் கேபிட்டலாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் டெல்லி. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1911 தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூ டெல்லி வந்து அஃபிஷியலாக கேபிட்டல் அனௌன்ஸ் பண்ணாங்க. தென் கொல்கத்தா வந்து விட்ரா பண்ணிக்கினாங்க. ரைட். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஆஃப் த 31-year-old doctor who was got raped and murdered. Okay. So serious situation guys. It's not just like that. Right. உயிர் போயிருக்கு. அதுவும் உயிர் சாதாரணமாக போல ரொம்ப கொடூரமாக போயிருக்கு. இட்ஸ் இஸ் ரியலி ஹர்ட்னிங் தான் நான் சொல்லுவேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஸ் பர் நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோ, ரைட், NCRBன்னு சொல்லுவாங்க இந்தியாவில். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்டேஷனை அவங்க ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போல்லாம் டிஜிட்டலைஸ்ட். ஸோ அது எல்லாமே ஒரு ரெக்கார்டாக பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட அவங்க வந்து அனலைஸ் பண்ணலாம். ஸோ எத்தனை விதமான ரேப் கேஸ் வந்து கவுண்ட் வந்து நேஷ்னல் லெவலாக வந்து ரெக்கார்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் கிரைம் அண்ட் ரெக்கார்ட்ஸ் பியூரோ மூலிமா கணிக்கப்பட்ட ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரி கைஸ், 2019 ஸ்டாட்ஸ் ரிப்போர்ட் இது. பார்க்கறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்குது. டோட்டல் ரேப் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 32,033.
ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அடல்ட்ஸ் 18 இயர்ஸ் அண்ட் அபவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 27,093 அபவ்ஸ் அடல்ட்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆயிருக்காங்க. இதில் அதாவது விக்டிம் ஆயிருக்காங்க. இது எல்லாமே விக்டிமோட ரிப்போர்ட் கைஸ், சரிங்களா? அதே மாதிரி மைனர் பிலோ 18 இயர்ஸ் அண்ட் பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4,940 விக்டிம்ஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்காங்க, சரிங்களா? அண்ட் ரேப் பர்சன்டேஜ் பர் 1 lakh பீப்புள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் 5%. வெரி ஷேம்ஃபுல். ஓகே, விச் இஸ் நாட் அக்செப்டபிள். ஸோ இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2019 அப்புறம் இந்த கொரோனா காலகட்டம் மட்டும் எவ்ரி 15 minutes அ கேர்ள் ஹஸ் பின் ரேப்ட், சரிங்களா? அதுதான் வந்து ஆஸ் பர் போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்டும் வந்து ரெக்கார்ட் ஆகியிருக்கு நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் அண்ட் பியூரோனால, சரிங்களா? ஓகே, இட்ஸ் ரியலி வர்சன். ஸோ லெட்ஸ் ப்ரே ஃபார் த பெஸ்ட். பிஎன்எஸ்ன்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, பாரதிய நியாய சங்கீதா. ஸோ அந்த சட்டத்திட்டங்கள் என்ன புது ரிஃபார்மேஷன் கொண்டு வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ பாதுகாப்பை எந்த அளவுக்கு உறுதிப்படுத்துன்றது நம்ம பார்க்கலாம், சரிங்களா? ஸோ முதல்ல உங்களுக்கு ரேப்னாக்கா இதுதான் உங்களுக்கு தெரியும். பட் எத்தனை விதமான ரேப் இருக்குன்றது யாருக்குமே தெரியாது இல்லையா? ஸோ அந்த ரேப் என்னன்றது நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அக்விட்டன்ஸ் ரேப், கேம்பஸ் ரேப், சைல்ட் செக்ஷுவல் அபியூஸ், கரெக்டிவ் ரேப், சைபர் செக்ஸ் டிராஃபிக்கிங், டேட் ரேப், ட்ரக் ஃபெசிலிட்டட் ரேப், கேங் ரேப், ஜெனோசிடல் ரேப், கிரே ரேப், எல்ஜிபிடி விக்டிம்ஸ், லைவ் ஸ்ட்ரீமிங் ரேப், மேரிட்டல் ரேப், prison rape, rape by deception, rape chant, serial rape, sexual abuse and assault, சரிங்களா? தனித்தனியாக இருக்கு. அண்ட் அதே மாதிரி அன்அக்னாலேஜ் ரேப். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 20 விதமான ரேப் டைப்ஸ் வந்து ஆஸ் பர் புலிஸ் வந்து அனலைஸ் பண்ணி இது வரைக்கும் நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோவில் வந்து பதிவாயிருக்குது கைஸ், சரிங்களா? ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு வந்து ஒரு அனாலிசிஸ், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும், சரிங்களா? ஸோ இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது, சரிங்களா? ஸோ இந்த நியூஸ் பற்றின தகவல் இன்னும் தெரிஞ்சாக்கா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அகெயின் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், அந்த குடும்பத்துக்காக ப்ரே பண்ணிக்கோங்க, ஓகே? ஸோ மேலும் இந்த மாதிரி எதுவும் நடக்காத மாதிரி நம்ம சட்டத்திட்டங்கள் மாற்றம் வரணும். அண்ட் உமன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் இல்லை ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்து இதில் இன்னும் லாஸ் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணால் மாத்திரம்தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்காமல் இருக்கும், சரிங்களா? ஸோ it's not a good day to say thanks or something. So anyway, let's pray for her family and God gives her family a better strength, சரிங்களா? Thank you. Jai Hind.